தடுக்காம இருந்தா இந்த ஒரு பிரச்சனை இல்ல, முஸ்லிம்கள் யாருமே வந்து அதை எதிர்க்கல அப்படின்னு சொல்லியிருக்காருல்ல. இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா வச்சுங்களேன், அயோத்தியை போல தமிழ்நாட்டினுடைய திருப்பரங்குன்றத்தை மாத்தணும்னு சொல்லி பேசுறாங்க. அதை பத்தி ஒரு பேசிருக்கலாம். தடுத்து நிறுத்தினதுக்கு அப்புறம் தான் அது பேசுறேன். இல்ல நான் என்ன தடுத்து நிறுத்த பேசுறாங்க இல்லன்னு சொல்லவே இல்ல. ஆனா அவங்க பேசுறாங்களா இல்லையா, அவங்க இந்த மாதிரி ஒரு வார்த்தை வருதா இல்லைங்களா? அப்ப அதை பத்தி ஏன் வாய் திறக்க மாட்டீங்க? ஏன் அயோத்தி மாதிரி வரக்கூடாதுன்னு சொல்றீங்க? புரியல. அயோத்தி மாதிரி ஏன் மாத்த கூடாது? அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இருக்குல்ல. ஆமாமா. அந்த காரணம் என்ன? இப்போ வந்து நான் என்ன சொல்றேன்னா, அயோத்தி அங்க உள்ள திருப்பரங்குன்ற அந்த கோயில் மலை உச்சி கோயிலுக்கும் பக்கத்தால இருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் வாழக்கூடிய பகுதிக்கும் எத்தனை கிலோமீட்டர் நினைக்கிறீங்க? ஒரு ஒரு நடைபானை ஒரு தூரம் தான். நடந்து போற தூரம் தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. தப்பி தவறி தமிழ்நாட்டு மக்களோ இங்க இருக்கிறவர்களோ யாரும் கலவரம் செய்ய மாட்டாங்க. ஏனென்றால் இது ஒரு மதச்சார்பற்ற ஒரு நாடு. அவர்களுக்கு தெரியும், இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக வாழக்கூடிய மண் தான் தமிழ்நாடு தான் இருக்குது. வேற எந்த ஒரு மாநிலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு ஒற்றுமையை பார்க்க முடியுமா சொல்லி என்று பார்த்தால் கிடையாது, கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஆனா ஒரு சில பேர் இருப்பாங்க பத்தில, இந்த சங்கிகள் சன் பரிவார்கள் கலவரத்தை தூண்டுவென்று நினைத்து கொண்டிருப்பார் பத்தில. நம்முடைய மதம் தான் ஆள வேண்டும். இப்ப இந்தியா என்பது அதிகமாக வாழக்கூடிய மக்கள் இந்து மக்களாக இருக்கிறார்கள். இந்த நாட்டை இந்து நாடாக அறிவிக்குதுன்னு சொல்லி பேசுறாங்க பத்தியா. அவங்க ஒருவேளை தப்பி தவறி அந்த இடத்துல நடந்து போகிறப்போ கலவரம் செய்ய மாட்டாங்க சொல்லி என்ன நிச்சயம்? நான் இதற்கு வந்து ஒரு சான்று சொல்றேன் நானு. ஹெச் ராஜா அவர்கள் இருக்காரா இல்லைங்களா, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, பிள்ளையாரு சிலை ஊர்வலம் போகுது. எல்லா இடத்துலயும் எங்க வேணா போய் வந்து பிள்ளையார் கோயில இருந்து போய் சுத்தி போகலாம். ஆனால் முஸ்லிம் தெரு மக்கள் வாழக்கூடிய இடத்தில்தான் பிள்ளையார் சிலை போகும் என்று அவர் ஏன் பேசினார்? அவரு கலவரம் ஏற்படுமா ஏற்படக்கூடாது என்பது எங்களுடைய நோக்கம். ஒருவேளை ஏற்பட்டால் இப்ப இங்க எல்லாரும் ஒற்றுமையா தானே இருக்காங்க, அந்த இடத்துல போகும்போது எப்படி கலவரம் ஏற்படும் சொல்றீங்க? அதுதான் கண்டிப்பா ஏற்படும், அவங்க பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய நோக்கமே. நோக்கம் என்பது அப்படிதானே, அப்படிப்பட்ட நோக்கம். இதுக்கான வாய்ப்புகள் அந்த இடத்துல அமையும்.